வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் உரிமை தொகை திட்டம் குறித்த மிக மிக முக்கிய லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று தமிழக பெண்களுக்காக வெளியிடப்பட்டு உள்ளன. இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தினம்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்களை வீடியோக்கள் மூலமா சொல்லிட்டு வர எங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்குங்க நண்பர்களே. மறக்காம இப்பவே லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளை திமுக டார்கெட் செய்திருப்பது குறித்து விரிவான தகவல் ஒன்று வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தேர்தல் பிரச்சார களத்திலும் ஹைலைட்டாக மாறியுள்ளது. திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த தேர்தலின் ட்ரெண்ட் செட்டரே இந்த திட்டம்தான் என உறுதிபட தெரிவித்தார். இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கும் 1.31 கோடி பெண்களின் வாக்குகளை திமுக டார்கெட் செய்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது எங்கள் ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தால் இப்போது செய்து காட்டியதை போலவே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த 2000 ரூபாய் மாதம் கொடுப்போம் என்பதை முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஆணித்தனமாக கூறியிருக்கிறார். அதாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். இந்த தேர்தலில் கொடுத்துள்ள வாக்குறுதியான கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 2000 உயர்த்தி வழங்குவோம் என்பதையும் நிறைவேற்றுவோம் என்பதை மீண்டும் அழுத்தமாக திருவாரூரில் பதிவு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதற்கு முக்கிய காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளதுடன் திமுக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்து உள்ளது. இன்னும் சொல்ல போனால் இந்த திட்டம் மூலம் தமிழ்நாடு பெண்களின் நம்பிக்கையை திமுக பெருமளவில் பெற்றுவிட்டது. அதனாலேயே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை முன்னிலைப்படுத்தி திமுக தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. இந்த திட்டங்களில் பயனாளிகளாக இருப்பவர்கள் வாக்கு செலுத்தினாலே கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகளை பெற்றுவிடலாம். அதை கடந்து பொதுமக்கள் செலுத்தும் வாக்குகளை சேர்த்தால் ஆட்சியை பிடிக்க தேவையான தொகுதிகளை வெல்வதுடன் தனி பெருங்கட்சியாகவும் வந்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் திமுக இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போம் என்ற உறுதியான நிலைப்பாட்டிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் இருக்கின்றனர். திமுகவின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை காப்பி அடித்தே அதிமுகவும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அறிவித்து இருக்கின்றனர். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது போல் குலவிளக்கு திட்டத்தில் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து இருக்கிறார். இதை கடந்து இன்னும் சில இலவசங்களையும் அதிமுக அறிவித்து இருக்கிறது. இருப்பினும் அவை பொதுமக்கள் மத்தியில் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் பெண்கள் பயனடைந்ததை ஒவ்வொருவரும் நேரடியாக பார்த்து விட்டதால் இந்த திட்டம் மீது அதிக ஈர்ப்பு இப்போது வரை இருந்து வருகிறது. அதனை கச்சிதமாக திமுக கணித்துவிட்ட காரணத்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னிலைப்படுத்தி வீதிதோறும் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் அவை வாக்குகளாக மாறுமா என்பதை மே 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.